உங்கள பார்த்து, "உங்க வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு யாராவது சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, "இனி ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு செய்வதற்கு எதுவுமே இல்ல. உங்க வாழ்க்கையில நடப்பதற்கு எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லலாம். ஈசாக்குடைய பிறப்பு ரொம்ப அற்புதமானது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது தான். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. எல்லாருமே முடியாதுன்னு சொன்ன இடத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கரெக்ட்டா நடந்தது. அதேபோல இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் ஏதாவது சொல்லலாம். "இனிமே உங்களுக்கு முடியாது. இனிமே நீங்க எழும்ப முடியாது" அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தம் இருக்குது இல்லையா? அதுதான் முக்கியமானது. நீங்க அத நம்பணும். ஒருவேளை உங்க குடும்பத்துல எவ்ளோ காரியங்கள் தாமதமாகலாம். உங்களுடைய வேலை கிடைக்காம உங்களுக்கு தாமதமாகலாம். உங்களுடைய தொழில் ஒருவேளை ஆசீர்வாதம் முன்னேற முடியாமல் அது தாமதமாகலாம். உங்களுடைய திருமணம் தாமதமாகலாம். உங்களுடைய கர்ப்பத்தின் கனி தாமதமாகலாம். இப்படிப்பட்ட தாமதங்கள் இருந்தாலும், தேவனுடைய வாக்குத்தத்தம் தாமதமானா, அது தவறிப் போகாது அப்படின்றது அர்த்தம் இல்ல. இப்ப ஈசாக்கு தாமதமா பிறந்தான். அப்படின்னா தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் சரியான நேரத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்த செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா, அதை யாராலயும் தடுக்க முடியாது. அது எப்பேர்ப்பட்டவர்கள் தடுத்தாலும், எந்த சத்துருவாலயும் அத தடுக்க முடியாது. இன்றைக்கு மனிதர்கள் உங்கள மறக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்த நீங்க கூட மறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னவர் மறக்கவே மாட்டார். அதை நீங்க விசுவாசிக்காம இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்த விசுவாசித்து, மனிதர்களுடைய வாழ்க்கைய புறக்கணித்து, நீங்களே நினைக்கிற காரியங்கள புறக்கணிச்சுட்டு, ஆண்டவர நம்பியிருங்க. கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். தேவன் உங்கள மறக்கல. நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆகவே நீங்கள் தோல்வியின் பிள்ளைகள் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.